ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பட்டர் காலிஃப்ளவர் மசாலா. இது சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேகணும். இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 3 லவங்கம், ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். சூடாக இருக்கிறதுனால ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா குக் ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் ஃபுல்லாக கலந்த மாதிரி இந்த கடாயில் ஊற்றிக்கலாம். கிரேவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு அளவு ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப அளவு மாற்றி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றதுனா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. கிரேவி நல்லா திக்காக வரணும்.
திக்காக வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் இது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குக் ஆன பிறகு இதில் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிடலாம். சுவையான பட்டர் காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.